ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம். இந்த இந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த இன்ஸ்டாகிராம் வந்து எப்படி அதை யூஸ் பண்ணலாம், அந்த அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷன் வந்து எதுக்கு, ஏன் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. And then how, which is very interesting to share, give feedback, comments, எப்படி அதில் பிஸ்னஸ் நடக்குது, எப்படி இல்லை நிறைய எத்தனை ஈவன் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ்லேருந்து மீடியம் பிஸ்னஸ்லேருந்து பிக் பிஸ்னஸ் வரைக்கும் இதில் எப்படி நடக்குது, அதில் ஜஸ்ட் இன் கேஸ் நம்ம எப்படி போக போகிறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். கேட்குதா உங்களுக்கு நான் பேசுகிறது? Just if it is fine, just message me. Logamanikandan. Fine. So this is the main purpose of Instagram. Just as it is a social media app. Allows users to share photos, a 1-minute video, lives, captions, descriptions, how you are reacting to your followers. You can edit your photographs, edit your videos, all the things. You can engage with your audiences. Logo Manikandan, just mute pannidunga, and then we can okay sir. Okay, explore everything, right? And so on. So this is how we are using the Instagram profile. Okay. So நீங்கள் இப்போ எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? உங்களுக்கு எல்லாருக்கும் அப்ளிகேஷன். I think you are using your application, right? Okay. So I'm just going into my this is my just this is my profile, right? If you go to your உங்களோட ப்ரொஃபைலுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் கிடைக்கும், ரைட்? ஸோ இந்த செட்டப்பில் நீங்கள் வந்து ஃபஸ்ட், இஃப் யூ வாண்டட் டு டூ சம் கைண்ட் ஆஃப் எ பிஸ்னஸ், ஓகே, இது வந்து எல்லாமே இந்த கோர்ஸ் முழுக்க ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக தான் நம்ம அதை எடுத்துகிட்டு போக முடியும். இட் இஸ் நாட் கைண்ட் ஆஃப் பர்சனல் அப்படின்ற எதுவும் இல்லை. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு பர்சனல் அக்கௌண்ட் வைக்கணும் அப்படின்னா you can edit your profile just in case உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ரொஃபைல் இருக்குது, அதை அப்படியே பர்சனல் ப்ரொஃபைலாக கீப் அப் பண்ணனாலும் you can do that. அது இல்லைனாலும் you can create another fresh one for your business profile. So as per here நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து பிஸ்னஸ் ப்ரொஃபைல். என்னோட ப்ரொஃபைல் இதில் ரைட்டர் ஸ்ரீனிவாசன் இருக்குது, இது வந்து பிஸ்னஸ் ப்ரொஃபைல். ஸோ இந்த பிஸ்னஸ் ப்ரொஃபைலை வந்து just I want to showcase how I am projecting. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள் இதை எப்படி வந்து இந்த ப்ரொஃபைல் எப்படி செட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு இதுக்காக பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் ஹாவ் a look. மேபி இஃப் யூ ஆர் நாட் இன் மை லிஸ்ட், மேபி நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தெரியும் what I am doing exactly. The same kind of the thing, the work has to be done if you become a இதில் ஒரு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் பண்ணாலும் இதையே தான் நீங்கள் பண்ண வேண்டியது. ஓகே, ஸோ வாட் எவர் ஐ எம் டூயிங், திஸ் இஸ் அ சேம் கைண்ட் ஆஃப் அ செட்டப் யூ ஹாவ் டு டூ. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே நிறைய ஃபோட்டோஸ் பார்க்குறீங்க, அதில் வந்து ஒரு இமேஜ், அதில் ஒரு மெசேஜ், கரெக்டாக? தென் யூ ஆர் சீயிங் சம்திங். அதுக்கப்புறம் எங்கேயோ ஹியர் அண்ட் தேர் சம்வேர் கெரியர் முத்ராவோட சர்வீஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ரொம்ப ரேராக பண்ணியிருக்கேன். பட் அதர்வைஸ் ஐ எம் என்கேஜிங் வித் ஆல் மை தாட் ப்ராசஸ் வித் மை ஆடியன்ஸ். ஓகே, என்னோடய கோட்ஸ், நான் என்ன மாதிரி கோட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, அண்ட் தென் மை பர்சனல் ஃபோட்டோஸ் டு என்கேஜ் வித் அதர்ஸ். ஸோ தீஸ் ஒய் இது எல்லாம் நம்ம இது ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். ஏன் இந்த மாதிரி பர்சனலாக ஒரு விஷயம், பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் எதுக்கு பர்சனல் விஷயம்லாம் பேசுகிறோம்? ஸோ Instagram basically personal kind of அதாவது ஒரு பர்சனை பற்றி
முழுசாக தெரிஞ்சுக்க விரும்புகிற ஒரு போர்ட்டல். ரொம்ப சிம்பிள். நீங்கள் செலிப்ரிட்டி ப்ரொஃபைல்லாம் பார்த்தீங்கன்னாலும் சரி, அவங்களோட பர்சனல் ப்ரொஃபைல், பர்சனல் ஃபோட்டோஸ், பர்சனல் வீடியோஸ், அவங்க பேசுகிற வீடியோஸ், ஷார்ட் ஷார்ட் வீடியோஸ், இது எல்லாமே வந்து இதில் இருக்கும். இதனோட அப்ஜெக்டிவ், இந்த டூலோட அப்ஜெக்டிவே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பிஸ்னஸை டைரெக்டாக இங்கே செல் பண்ண முடியாது இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, யூ ஹாவ் டு டீல் வித் சம் அதர் திங். ஐ மீன் எப்படின்னா, இன்டைரக்டாக தான் நீங்கள் ஒரு ப்ராடக்டை நீங்கள் செல் பண்ண முடியும். யூ கான்ட் டூ த செல்லிங் டிரெக்ட்லி. அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபாலோவர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னா, இந்த ஃபேஸ்புக்கில் வந்து எப்படிலாம் நம்ம பூஸ்ட் பண்ணமோ, இன் a similar way we have to have a similar kind of a setup to boost your page, business page, and then you can create your followers. ஸோ உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் வேணும் இல்லையா? உங்களை எதுக்காக ஃபாலோ பண்ணணும்? வாட் இஸ் யுவர் நிஷ்? யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தட். நிஷ்னா உங்களோட அப்ஜெக்டிவ் என்ன, உங்களோட பிஸ்னஸோட அப்ஜெக்டிவ் என்ன, வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தட். ஸோ என்னோடய அப்ஜெக்டிவ் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். என்னோடய ப்ரொஃபைலில் போனாலே கொஞ்சம் கொஞ்சமாக, ஐ மீன் வாட் ஐ எம் ஷேரிங், வாட் ஐ எம் டூயிங், ஆல் த திங்ஸ்னா ஆல் தீஸ் டேஸ், ரைட், என்ன மாதிரியான பிஸ்னஸில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத கிளியராக நான் வந்து என்னோடய மெசேஜ் மூலமாக இன்டைரக்டாக நான் சொல்லுவேன். சில சமயம் டைரெக்டாக இருக்கும், ரொம்ப ரேராக வந்து டைரெக்டாக இருக்கும். டைரெக்டாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட். டேட்டா சயின்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆர்டிஃபிஷியல், இதெல்லாம் வந்து டைரெக்டாக வந்து இந்த சொல்கிறோம், இந்த கோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து எப்போ அப்படின்னா, இட் இஸ் வித் ஆஃப்டர் சம் டைம், இட் வில் டேக் சம் டைம் டு இன்ட்ராக்ட் வித். அண்ட் தென் என்னோடய ஆர்கனைசேஷன் ஆரம்பித்ததுக்கான ரீசன் என்ன, என்னென்ன ஆர்கனைசேஷன் இதில் இருக்குது, எதெல்லாம் வந்து நம்ம இதை கிளப் பண்ணி பண்ணுறோம், இந்த கம்பெனி எதனோட கீழே வருது, வாட் இஸ் தி எம்பெல்ல, வாட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ், வாட் இஸ் த மோட்டோ, and then why we have started this business, and there should be something for each and every kind of a business. இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு ரீசன் இருக்கும், ரைட். இது எல்லாம் இப்படி தான் வந்து உங்களோட ஈவன் உங்களை, ஐ மீன் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் சம் ஒன் எல்ஸ் ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டர், இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டராக நீங்கள் எங்கேயாவது எந்த ஆர்கனைசேஷன் போனாலும், திஸ் இஸ் ஹவு யூ ஹாவ் டு எஸ்டாப்ளிஷ், யூ ஹாவ் டு டீச் தம், ரைட். ஏன்னா வந்து இன்ஸ்டாகிராம் இட்ஸ் இஸ் நத்திங் பட் யூ கான்ட் செல் யுவர் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் டிரெக்ட்லி. யூ ஹாவ் டு செல் யுவர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்டைரக்ட்லி. ரொம்ப ரொம்ப இன்டைரக்டாக தான் நீங்கள் போகணும். இதே வந்து ஜஸ்ட் அது பார்த்துக்கணும். சாஃப்ட்வேர் சர்வீசஸ். ஸோ இதில் இருக்கிற இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இதுவும் அந்த மாதிரி தான். ஜஸ்ட் லுக் அரவுண்ட், ஓகே. ஐ மீன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் நிறைய விஷயத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபைல் எடுத்து நீங்கள் பார்க்கணும். அந்த ப்ரொஃபைல் நிறைய பேர் எப்படி வந்து ஹவு தே ஆர் செல்லிங் தேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஹவு தே ஆர் இம்பேக்டிங் லைவ்ஸ் ஆன் ரெகுலர் பேசிஸ். ஸோ இது எல்லாம் வந்து ஒரு மெத்தட், ரைட். அண்ட் தென் முத்ரா அகாடமி, இது எல்லாமே நம்மளோட company, right. How I am doing all these things. ஸோ இதுக்கு வந்து முதல்ல வந்து இதுக்கான அப்ளிகேஷன் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும், இதுக்கான இமேஜஸை கரெக்டாக எடுக்கணும், இதுக்கான வார்த்தைகளை நம்ம கரெக்டாக தேடி பிடிச்சி எடுக்கணும். அதே மாதிரி இதோட கண்டென்ட், ஹவு வி ஆர் டூயிங் இட், இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து we have to do lot of things. It will take some time, yes of course, but it is worth to take time, okay. அதே மாதிரி இதில் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பார்க்குறீங்க இல்லையா, என்னோட நேமு, அண்ட் யூ ஷுட் ஹாவ் யுவர் பிஸ்னஸ் நேம் ஆஸ் வெல். நீங்கள் பிஸ்னஸாக இருந்தீங்கன்னா பண்ணிக்கலாம், அண்ட் வாட் எவர் யுவர் ஐடென்டிட்டி யூ கேன் கிரியேட் ஓவர் ஹியர், ரைட். அண்ட் தென் வாட் எவர் யுவர் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் நீங்கள் இதை கொடுத்துடலாம். அண்ட் தென் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் உங்கள் பயோ. இந்த செக்ஷனுக்கு பேர் பயோன்னு பேர், ஓகே. திஸ் செக்ஷன் இஸ் கால்ட் அஸ் பயோ. டிஜிட்டல் மார்க்கெட்டர், ஆத்தர், இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் எக்ஸ்பர்ட்,
and just a minute. AI and data science expert helped the other things. It is very very sharp and crisp. ரொம்ப ரொம்ப what to say, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும். அதே சமயத்தில் யூ ஷுட் நாட் எக்ஸ்பேண்ட் ஆல் த திங்ஸ். இட் இஸ் வெரி வெரி பட் அதே உங்களோட எல்லா ஸ்கில்லும் இதில் வர மாதிரி நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் பண்ணலாம். ஐ மீன் ஃபார் திஸ் நீங்கள் நிறைய ப்ரொஃபைலை வந்து அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா இட் வில் ஜஸ்ட் கீப் ஆன் சேஞ்சிங். ஓகே, அதே மாதிரி இந்த ப்ரொஃபைல் செக்ஷன் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். I just wanted to show you. ஸோ இதுதான் வந்து இன்ஸ்டாகிராம் ஒரு ப்ரொஃபைல் இப்படி தான் இருக்கும். ஓகே, இங்கே ஒரு நேம், இங்கே உங்களோட நேம் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களோட யூசர் நேம், அண்ட் தென் இஃப் யூ ஹேவ் எனி வெப்சைட் இங்கே வந்து வெப்சைட் நேம் கொடுக்கலாம். பட் இங்கே வெப்சைட் நேம் அப்படிங்கிற இடத்துல நான் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறேன். என்னென்னா லிங்க் ட்ரீ அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஓகே, லிங்க் ட்ரீயை வந்து ஒரு நிமிஷம், லிங்க் ட்ரீனா என்னன்னு சொல்லுங்கள். ஸோ லிங்க் ட்ரீ அப்படிங்கிறது, இஃப் யூ ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ் இன் யுவர் ப்ரொஃபைல், உங்களோட ப்ரொஃபைலில் நிறைய விஷயம் இருந்ததுன்னா, இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் இருந்துச்சுன்னா அதை கொடுக்கலாம். உங்களுக்கான ஒரு வெப்சைட் இங்கே கொடுக்கலாம். இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஒன், அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இருக்குது, உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது, யூடியூப் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இன்னும் என்னென்னலாம் இருக்கோ, சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் என்னென்ன இருக்கோ, யூ வாண்டட் டு ஷோ கேஸ் ஓவர் ஹியர் ஸோ தட் உங்கள் ப்ரொஃபைலை பார்க்க வர விசிட்டர்ஸ் they will make an attempt to see your Linktree profile. அந்த லிங்க்ட்ரீல என்னெல்லாம் இருக்கலாம்னா, this is my Linktree account, linktree.com. அதில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் இங்கே வந்து அடிக்கடி நான் ஃப்ரீ வெபினார் நடக்கும். இப்போ டேட்டா ஐ மீன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா அதுக்கு ஒரு ஃப்ரீ வெபினார் நடக்கும். அதில் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணலாம். இங்கே இந்த லிங்க்கில் போனாங்க அப்படின்னா they can register, okay, for digital marketing course, so that எனக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும், எனக்கு அந்த விஷயம் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் கோர்ஸ் வந்து நான் சில விஷயம் வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் தென் கன்சல்டிங் ஆர் ஸ்ட்ராட்டஜி கால், ஸோ தே கேன் புக் அ கன்சல்டிங் வித் மீ. அதுக்கு வந்து வேறு ஒரு இதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் நம்ம பார்க்க போகிறோம், எப்படி இதெல்லாம் செட் பண்ணலாம் அப்படின்னு. they can come per hour basis la vandu they can contact me how to increase their business and how to increase their followers and the services la idu pannalam. And then enoda book ella one page within all the things இதெல்லாம் ஒரே இடத்துல வர மாதிரி இருக்கும். ஃபைன். அதே மாதிரி யூடியூப் லிங்க், என்னோட யூடியூப் பேஜஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் அல்டிமேட்லி, அண்ட் தென் ஃபேஸ்புக் இது நீங்கள் பார்த்துருக்கீங்க. தென் லிங்க்டின் போனால் லிங்க்டின். ஓகே, திஸ் இஸ் ஆல் இன் ஒன். திஸ் இஸ் வெரி வெரி குட் அப்ளிகேஷன். நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து நீங்களும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்ல அப்ளிகேஷன். Okay, so we will during our setup we will see how to do that. ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கோ டு Linktree and then set up your thing, right? அதில் வந்து எத்தனை பேர் உங்களை விசிட் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் ப்ரோ இதெல்லாம் ப்ரொஃபஷனல் இதெல்லாம் நீங்கள் போக தவிர நார்மல் ஃப்ரீ அப்ளிகேஷன், ஃப்ரீ திங்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஹவ் ஐ செட் அப் ஓவர் ஹியர். அண்ட் தென் பயோ தான் நான் உங்களுக்கு காமிச்சது. ஓகே, அண்ட் தென் யுவர் இமெயில், ஃபோன் நம்பர், right, your account selections. And then நீங்கள் பார்த்தீங்கன்னா this is what it is very very important இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ மற்றதெல்லாம் வந்து நீங்கள் ஃபோனில் பார்க்கணும்.
ஓகே, நீங்கள் ஃபோனில் இப்போ ரைட் now உங்ககிட்ட ஃபோன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபோன் இருக்குங்களா? ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஆமா ரைட், ஜஸ்ட் ஆமா சார். yeah, go to your Instagram profile. இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுக்கு போன உடனே ரைட் சைடு கீழே உங்களோட இது இருக்கும், ப்ரொஃபைல். கரெக்டாக அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இப்போ நம்ம இந்த பேஜ் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ரைட், மேலே அந்த 3 ஐ மீன் அந்த பேனல் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒன்று வரும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் நிறைய விஷயம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ அண்ட் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் வந்து ரெகுலர் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து பிஸ்னஸ்னு ஒன்று இருக்கும். ஓகே, பிஸ்னஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டாக வச்சுக்க போகிறீங்கன்னா தட் இஸ் ஃபைன். இல்லை நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக வச்சுக்க போகிறீங்கன்னா வி கேன் மேக் இட். அதே மாதிரி இதில் ப்ரமோஷன் பேமெண்ட்ஸ், இதில் நீங்கள் ப்ரமோஷன் பண்ணீங்க அப்படின்னா இதில் அதுக்கான விஷயங்கள் எல்லாமே வரும். அது கேட்கும். அதில் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். மறுபடியும் நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா யூ கேன் டூ திஸ் அக்கௌண்ட் செட்டிங். ஒரே நிமிஷம், நான் ஜஸ்ட் லுக்கிங் அரவுண்ட் அக்கௌண்ட் அப்படியே செட்டிங்ஸ் ஆப்ஷனில் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கு பாருங்க. அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிட்டீங்களா? அக்கௌண்ட் சார். செட்டிங்ஸில் அக்கௌண்ட்னு இருக்காங்க, அதை கிளிக் பண்ணுங்க. போயிட்டீங்களா? இல்லை சார், அக்கௌண்ட் தான் இல்லை சார். செட்டிங்ஸில் அக்கௌண்ட்னு இருக்கு. ஜென்ரல் ஆடியோ வீடியோ தான் இருக்கு சார். இல்லை நீங்கள் எப்படி போனீங்க? இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் வந்துட்டீங்க இல்லையா, இன்ஸ்டாகிராமில் ரைட் கீழே உங்கள் ப்ரொஃபைல் இருக்கா, உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோவோட சேர்த்து ஒரு ப்ரொஃபைல் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம் இல்லையா, அப்படி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஃபைன். அதுக்கப்புறம் மேலே அதே பேஜில் மேலே ஒரு 3 லைன் போட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் செட்டிங்ஸ், ஆர்கைவ், இன்சைட்ஸ், ஆக்டிவிட்டி அதெல்லாம் வருதா? சுபிஸ்ரீ ஃபாலோ பண்ணுறீங்களா? லோகமணிகண்டன் ஓகே சார். ஃபாலோ பண்ணுறீங்களா? பண்ணுறேன் சார். ஓகே, இப்போ செட்டிங்ஸ் எடுத்துட்டிங்களா? செட்டிங்ஸில் கிளிக் பண்ணுங்கள். மொபைலில் மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியாது, டெஸ்க்டாப்பில் பார்க்க முடியாது. ஆமாம் சார். ஓகே, மொபைலில் போயிட்டீங்களா? அதை செட்டிங்ஸ் உள்ளே போன உடனே கீழே நிறைய இருக்கும். செட்டிங்ஸில் போன உடனே ஃபாலோ அண்ட் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, யுவர் ஆக்டிவிட்டி இருக்கா, நோட்டிஃபிகேஷன்ஸ், பிஸ்னஸ், ப்ரைவசி, செக்யூரிட்டி இருக்குங்களா? இதை ஜஸ்ட் ரெஸ்பாண்ட் டு மீ. ஓகே, சுபஸ்ரீ உங்களுக்கு? இல்லை சார், எனக்கு வரல சார். இல்லை, வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. செட்டிங்ஸ்ல அக்கவுண்ட்ஸ் ஒன்று வருதுங்கக்கா, ஆட்ஸ்க்கு கீழே அக்கவுண்ட்ஸ்னு வரும். அப்போ நீங்கள் வேற எங்கேயோ பார்க்குறீங்கன்னு அர்த்தம். ஓகே, அந்த அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்க. இந்த அக்கௌண்ட் கிளிக் பண்ண உடனே எஸ் கீழே இப்போ நீங்கள் ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கீழே ஸ்விட்ச் டு பிஸ்னஸ் அக்கௌண்ட்னு ஒன்று வரும். ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் போட்டுருக்கு. ப்ரொஃபஷனல் தான் பிஸ்னஸ். ஓகே, அது கீழே வேற ஏதாவது இருக்கு? கிரியேட்டர் அக்கௌண்ட்னு ஏதாவது இருக்கா? ஸ்விட்ச் டு கிரியேட்டர் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ அது அமுக்குனா கிரியேட்டர் பிஸ்னஸ்னு வருது சார். ப்ரொஃபஷனலை கிளிக் பண்ண உடனே பிஸ்னஸ் அண்ட் கிரியேட்டர்னு வருதா? ஸோ பிஸ்னஸே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஸ்னஸ் மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக மாறிடும். ஓகேவா? ஸோ அது மூலமாக யூ கேன், நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டர் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு இதில் தான் பிஸ்னஸ், யூ ஆர் மேக்கிங் பிஸ்னஸ்.
இதில் அதில் போயிட்டு நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா யூ கான்ட் டூ மச். நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக மாற்றினா தான் நிறைய விஷயம் நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி பிஸ்னஸ் அக்கௌண்ட் இல்லை இந்த பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுறீங்களோ அது பண்ணிக்கலாம். தட் இஸ் யுவர் விஷ், அது உங்களோட ஆப்ஷன். ஓகே, ஸோ ஐ வில் ஜஸ்ட் லீவ் இட் அப் டு யூ. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். பிஸ்னஸ் அக்கௌண்ட் இப்போ நிறைய நீங்கள் பார்க்குற விஷயம், இன்ஸ்டாகிராமில் நிறைய போஸ்ட் பார்க்குறீங்க இல்லையா, எக்கச்சக்கமான கோட்ஸ் பார்க்குறீங்க, எக்கச்சக்கமான ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இது எல்லாமே பிஸ்னஸ் அக்கௌண்ட் மூலமாக தான் ஒர்க் ஆகுது. ஜஸ்ட்னு லெட்டினோ. ஓகே, எல்லாமே பிஸ்னஸ் அக்கௌண்ட் தான். ஈவன் ஃபார் ஸ்மால் இன்ஃபர்மேஷன், ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அதுவும் பிஸ்னஸ் அக்கௌண்ட் தான். ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட் மூலமாக தே ஆர் இன்க்ரீஸிங் தேர் ஃபாலோயர்ஸ். ஓகே, அதில் வந்து இப்போ ஓகே அதை மாற்றிட்டிங்கன்னா அது ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். அது ஜஸ்ட் நீங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலாக மாற்றிக்கலாம். தட் இஸ் யுவர் விஷ். அண்ட் தென் மறுபடியும் அந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை மாற்றிட்ட பிறகு யூ கேன் ஜஸ்ட் லிங்க் யுவர் ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜையும் இன்ஸ்டாகிராமையும் லிங்க் பண்ணலாம். அதை நம்ம அடுத்தடுத்த செஷனில் பார்க்கலாம். இப்போதைக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். ஏன்னா அதை லைவாக தான் காமிக்க முடியும். ஐ வாண்ட் டு ஷோ யூ ஹவு வி கேன் லிங்க் தட். அதெல்லாம் ஒரு பெரிய, அதுவும் பெரிய விஷயம் கிடையாது. யூ கேன் ஜஸ்ட் லிங்க் வித் யுவர் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் லிங்க் பண்ண முடியும். பர்சனல் அக்கௌண்ட் லிங்க் பண்ண முடியாது. நான் சொல்கிறது புரியுது இல்லையா? ஃபேஸ்புக் பேஜில் உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் பேஜ் இருக்கணும். தட் இஸ் ஒன். இன்ஸ்டாகிராமில் பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் லிங்க் பண்ண முடியும். நான் அன்றைக்கி ஒரு போஸ்ட் காமிச்சேன் இல்லையா, லாஸ்ட் கிளாஸில் ஃப்ரைடே அன்றைக்கி ஒரு போஸ்ட் இல்லையா, business.facebook.com கிரியேட்டர் அக்கௌண்ட் இல்லையா, ரைட். அப்படி பண்ணுற ஒரே அட் எ டைமில் நான் ஃபேஸ்புக்குக்கும் ஒரு போஸ்ட் போட்டாச்சு, இன்ஸ்டாகிராமுக்கும் ஒரு போஸ்ட் போட்டோம். ஐ திங்க் இந்த போஸ்ட்டாக தான் இருக்கணும். நம்ம அன்றைக்கி ஒரு டிஸ்கஷன் பண்ணோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா இது? எஸ். ஸோ ஏன்னா அந்த டெஸ்க்டாப் ஃபோனில் வந்து அந்த ஆப்ஷன் இல்லாமல் நீங்கள் லேப்டாப்லேயே நீங்கள் பண்ணலாம் அந்த விஷயத்த. சரியா? ஸோ திஸ் இஸ் an important thing you should know. ஸோ அக்கௌண்ட்டுக்கு வெளியே வந்துட்டிங்கன்னா, அக்கௌண்ட்லேருந்து வெளியே வாங்க. ஈவன் செட்டிங்ஸ்லேருந்தும் வெளியே இல்லை வரணும்னா அந்த ஜஸ்ட்டு ஓகே செட்டிங்ஸ்லேருந்து வெளியே வந்துடுங்க. அந்த எகெயின் யூ ஹாவ் டு கிளிக் இந்த 3 பார்ஸ் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ், ஆர்கைவ், இன்சைட்ஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க. இன்சைட்ஸ் உள்ள போங்க. இன்சைட்ஸ் அதாவது எதுல சார்? உங்க ப்ரொஃபைல்ல வந்து சார் இல்ல எல்லாத்துலேருந்து வெளியே வந்துருங்க. எல்லா விஷயத்துலேருந்து வெளியே வந்து மறுபடியும் உங்க ப்ரொஃபைல்ல போயிட்டு மறுபடியும் ப்ரொஃபைல் போறீங்க. மேலே டாப் கார்னர்ல மேலே அந்த 3 கோடு இருக்கு இல்லையா, அந்த லைன்ல ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸ் கீழே ஆர்கைவ் கீழே இன்சைட்ஸ் பாக்குறீங்களா? இல்ல சார், நேம் டாக் சேவ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வருது சார். வேற மேபி இன்சைட்ஸ் வந்து உங்களுக்கு நீங்க பிசினஸ் அக்கௌண்ட்டா மாத்தினா தான் வரும். ஓகே ஃபைன். அது எதுக்கு இன்சைட் அப்படின்னா, நம்ம ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம் இல்லையா, எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து ட்ரெண்ட் எப்படி இருக்கு, அதெல்லாம் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணலாம். அதெல்லாம் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் ஃபுல்லாக இது நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸில். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு this Instagram works. Okay, let's go back to our presentation. ஸோ இதுலேயே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃபோட்டோ மெயினாக வந்து ஃபோட்டோ ஷேரிங் அப்ளிகேஷன். வெரி சிம்பிள். யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் யுவர் ஃபோட்டோ அண்ட் த்ரூ தட் யூ கேன் அட்ராக்ட் யுவர் ஃபாலோவர்ஸ். வெரி சிம்பிள். இப்படி தான் ஆரம்பிச்சது இந்த இன்ஸ்டாகிராமோட யூசேஜ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இதனோட மந்த்லி யூசர்ஸ், அதாவது இப்போ ஃபேஸ்புக்கோட இன்ஸ்டாகிராமோட யூசேஜ் வந்து அதிகம். ஃபேஸ்புக் ஆடியன்ஸோட இன்ஸ்டாகிராம் ஆடியன்ஸ் வந்து அதிகம். ஓகே,
இட்ஸ் வெரி வெரி நீங்கள் ரீசெண்ட் ட்ரெண்ட் இப்போ இதில் இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா அது கம்மியாக இருக்கும். பட் ரீசெண்ட் ட்ரெண்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஃபேஸ்புக். எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ்புக்கை விட இதை தாண்டி போகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இன்ஸ்டாகிராம் இருக்குது. ஏன் அப்படின்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்டு கிட்டத்தட்ட இப்போ ஆல் யங்ஸ்டர்ஸ் ஆர் ஜஸ்ட் வாட்சிங் வைல் ஆன் த கோ. ஓகே, போஸ்ட்டோ ஒரு ஃபோட்டோவோ அது எல்லாம் போய் உள்ளே போய் படிக்கிற அளவுக்கு நிறைய பேருக்கு அந்த பொறுமை இல்லை. அது ரொம்ப பிடிச்சா மட்டும் படிப்பாங்க. ஓகே, ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை எதுலையும் ஜஸ்ட்னா அவங்களுக்கு ஃபோட்டோ பார்க்குற அந்த விஷயம், பர்சனல் ஃபோட்டோவோ இல்லை ட்ராவல் ஃபோட்டோவோ இல்லை ஃபுட் ஃபோட்டோவோ இல்லை ரெஸ்டாரண்ட், ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ ஷேர் பண்ணும்போது அது அவங்களுக்கு பிடிச்சமான ஃபாலோவர்ஸ் இல்லை ஃபாலோ பண்ணுற அந்த வந்துச்சு அப்படின்னா தே வில் ஜஸ்ட் சிம்பிளி லைக் அண்ட் டூ ஆல் த கமெண்ட்ஸ். இது எல்லாமே எகெயின் ஒரு ஐகான் மூலமாக தான் எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறோம். ஈவன் கமெண்ட்ஸு கூட எல்லாமே ஐகான் ஆகிடுச்சு. ஓகே, அது ஸோ திஸ் இஸ் வெரி வெரி ஈஸி வே டு டேக். ஈவன் டேக் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இதில் ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணலாம், அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணலாம், நீங்கள் டேக் பண்ண சஜஷன் கொடுத்து. ஓகே, ஸோ த மந்த்லி எகெயின் கிட்டத்தட்ட ஒரு 1 பில்லியன் மேலே கிட்டத்தட்ட இட்ஸ் கோயிங் டு ரீச் அ பில்லியன் பீப்புள் யூஸிங் ஆஃப் திஸ் அப்ளிகேஷன் பர் மந்த் யூசேஜ் கிட்டத்தட்ட ஒரு 1 பில்லியன் மேலே போகுது. வேறஸ் கம்பேர்ட் டு ஃபேஸ்புக் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அதிகமாக, ஏன்னா டெக்ஸ்ட் அதில் படிக்கிறவங்க அதிகம். ஃபோட்டோவை விட வீடியோவை விட டெக்ஸ்ட் படிக்கிறவங்க, ஐ மீன் லாஸ்ட் கிளாஸ் சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் படிக்கிறவங்க அதிகம், கண்டென்ட்டை படிக்கிறவங்க அதிகம். ஸோ இட் நீட்ஸ் சம் மோர் டைம். பட் இன்ஸ்டாகிராம் அப்படி இல்லை. இன்ஸ்டாகிராம் ஜஸ்ட் லைக் தட். இப்போ எங்கே வேணாலும் நீங்கள் அதை ஜஸ்ட் பார்க்கலாம், ஒரு ஃபோட்டோ பார்க்கலாம், ஃபோட்டோ பார்த்துடலாம். இல்லை 1 minute வீடியோ பார்க்கலாம், அவ்வளோதான். யூ கேன் ஜஸ்ட் கோ பேக் டு யுவர் ஒர்க். ஸோ அப்படி தான் இருக்குது. அண்ட் தென் ஓகே, நம்ம இந்த அப்ளிகேஷன் எல்லாமே அடுத்தடுத்த விஷயத்தில் பார்க்கலாம். ப்ளஸ் ஐ வாண்டட் டு I just wanted to give you an advantage on this one. See, 500 daily million active users. 500 million. 1 million எவ்வளோ தெரியும் இல்லையா? Yes sir. 1 million, how much? It's 1 lakh அப்புறம் உள்ளது sir. 10 lakhs. 10 lakhs தான் 1 million. Yes sir. Okay. Lakhs அப்புறம். Yes. 500 million daily active users இன்ஸ்டாகிராமில் மட்டும் இருக்காங்க. தட் இஸ் வை இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டாகிராமுக்கான ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் இருக்குது. ஓகே, ஸோ இட் டிரைவ்ஸ் மோர் என்கேஜ் டிராஃபிக் தேன் அதர் விஷுவல் சோஷியல் கண்டென்ட் ஃப்ரம் யூடியூப் ஆர் பின்ட்ரெஸ்ட். பின்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்குது, அது கைண்ட் ஆஃப் ஒன்லி ஃபோட்டோ ஷேரிங் அப்படி கூட இருந்தாலும் இன்ஸ்டாகிராமுக்கான ஒரு யூசேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா, ஏஷியன் மார்க்கெட்டில் எல்லாமே எல்லாம் இன்ஸ்டாகிராம் தான். ஈவன் வேர்ல்டு வைட் இதோட யூசேஜ் கிட்டத்தட்ட 500 million ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ அடிஷ்னலி இன்ஸ்டாகிராம் ஹெல்ப்ஸ் யூ என்கேஜ் வித் யுவர் ஆடியன்ஸ் ஆன் த சோஷியல் பிளாட்ஃபார்ம், இன்க்ரீஸிங் த சான்ஸ் தட் யூ கேன் பிரிங் கஸ்டமர்ஸ் பேக் ஃபார் ரிப்பீட் பர்ச்சேசஸ். இதுதான் முக்கியம். ஸோ உங்களுக்கான பிஸ்னஸ் வேல்யூ, உங்களோட ஃபாலோவர்ஸ் இது எல்லாமே கரெக்டாக இருந்தது, உங்களோட கண்டென்ட் எல்லாம் ரொம்ப அழகாகவும் நீங்கள் நீட்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா, தென் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ், ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ், they keep on repeating those activities. பிஸ்னஸ் என்கேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். The 5 most benefits for businesses என்னென்னா, connect with customers across multiple channels. நீங்கள் எங்கே இது என்னன்னா, you can connect with all the group of people. எப்படின்னா இப்போ ஒரு பர்சன் அப்படின்னா, ஐம் ஸ்ரீனிவாசன், ஐ லவ் டு ரீட் எ புக். ஸோ புக்கு மட்டும்தான் நான் இப்போ வாங்குவேன்னு அர்த்தம் கிடையாது. நான் ஐ லைக் டு ரீட் a lot of books. நான் புக்கு மட்டும் தான் வாங்குவேன்னு இல்லை, நான் புக்கை தவிர வேறு நிறைய விஷயமும் வாங்கலாம். ஆஸ் எ பர்சனாக I can buy lot of things, but for that I would need lot of recommendation.
இல்லை ரேட்டிங்ஸ், ஃபீட்பேக், ஈவன் அமேசான் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் இருந்தாலுமே த்ரூ இன்ஸ்டாகிராம் தோஸ் பீப்புள் ஆர் செல்லிங் யூ. நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் அந்த எல்லாம் பார்க்கும்போது இட் ஜஸ்ட் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். அதுக்கப்புறம் அந்த டிசிஷன் மேக்கிங் நடக்குது. திஸ் இஸ் வாட் எவ்ரி இ-காமர்ஸ் போர்ட்டல் பீப்புள் ஆர் டூயிங் இட். ஸோ அமேசானில் எவ்வளோ பொருள் விற்றாலும் டைரெக்டாக அமேசானில் போய் வாங்குறவங்களோட பர்சன்டேஜை விட இந்த மாதிரி சேனல் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக, இல்லை யூடியூப் மூலமாக, அது மூலமாக அந்த ஒரு ப்ராடக்ட், ஈவன் நீங்களே கூட பாருங்கள், நீங்கள் ஒரு ப்ராடக்டை வாங்குறதுக்கு முன்னாடி யூ வில் ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட், ரைட், ஃபேமிலி, ஃப்ரெண்ட், அண்ட் தென் கோ ஃபார் யூடியூப் சேனல். அதுக்கு ஏதாவது ரிவ்யூ வந்துருக்கா, அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, இது எல்லாம் யூ ஆர் செக்கிங் வித் மல்டிபிள் சேனல்ஸ், ரைட்? இன் எ சிமிலர் வே. அதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் நீங்கள் பே பண்ணி வாங்க போகிறீங்க. ஒரு 100 ரூபாய் பொருள் இருந்தாலும் ஓகே, இட் இஸ் நாட் மேட்டர் ஆஃப் மணி. 100 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இல்லை. ஆனால் அந்த 100 ரூபாய் ஒர்த்தா அப்படின்னு ஏன்னா ஆன்லைனில் வாங்குறோம் இல்லையா, அதுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த ட்ரஸ்ட், how it will build through these kind of social media applications. Very simple. அதுவும் இன்ஸ்டாகிராம் which is more convenient. ஸோ இது மூலமாக நம்ம வந்து ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஓகே we will just buy this model அப்படின்னு இமீடியட்டாக வந்து மேக் எ டிசிஷன். ஓகே, ரீயூஸ் மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ். அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணுற சில மெட்டீரியல்ஸ் we can reuse that. We can reuse for all the things. We can reuse for future purposes. ஒரு போஸ்ட் போடுறீங்கன்னா ஒரு போஸ்ட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். ஒரு டிசைன் எடுத்து அதுக்கு போடுறீங்க அப்படின்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒர்க்கு மறுபடியும் நீங்கள் அந்த விஷயத்த நீங்கள் அடிக்கடி பண்ண தேவையில்லை. ஆனால் யூ ஹாவ் டு கீப் ஆன் என்கேஜிங் வித் யுவர் பீப்புள். அதே ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணி இப்போ இன்ஸ்டாகிராம்னு ஒரு போஸ்ட் போடுறீங்கன்னா யூ கேன் யூட்டிலைஸ் திஸ் ஃபார் ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் டம்ளர். ஐ மீன் தெர் இஸ் ஒன் மோர் சோஷியல் மீடியா அப்ளிகேஷன், டம்ளர். யூ கேன் யூஸ் இட் ஃபார். ஐ மீன் டம்ளருக்கும் நிறைய ஆடியன்சஸ் இருக்காங்க. ஈவன் யூ கேன் அட்ராக்ட் அப்ராட் கிளைண்ட்ஸ். டம்ளர், பிரிண்டஸ்ட் எல்லாமே வந்து அப்ராட் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் மூலமாக தான் நிறைய கிட்டத்தட்ட 48% ஆஃப் த பீப்புள் they are making a decision by seeing all these things. Please remember. Okay. ஸோ அதனால தான் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை கற்றுட்டு இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே ஏன் வராங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் கெட்டிங் நோட்டீஸ்ட் பை ஆல் த பீப்புள். ஏன் அப்படின்னா எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா பையிங் கெப்பாசிட்டி பீப்புள், யங்ஸ்டர்ஸ், they are in this market. Yeah, they are using this application. They are making decision through this. Okay. So attract engaged traffic, build a community that comes back time and again. Okay, நீங்கள் இது மூலமாக இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு 500 ஃபாலோவர்ஸ் இல்லை 1000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது மூலமாக யூ கேன் பில்ட் யுவர் கம்யூனிட்டி. ஸோ நீங்கள் உங்களை ஃபாலோ பண்ண நீங்கள் கீப் ஆன் என்கேஜ் வித் திஸ். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் ஆர் வாட் எவர் த சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் யூ ஹாவ் டு கீப் ஆன் என்கேஜ் யுவர் ஆடியன்ஸ் ஆர் யுவர் ஃபாலோவர்ஸ் வித் யுவர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் ஆல்சோ வித் யுவர் மெசேஜஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஓகே நான் வந்து இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வச்சுருக்கேன், எனக்கு ஒரு 10,000 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு டூ எனிதிங் அப்படி நினச்சிட்டிங்க அப்படின்னா டிஜிட்டல் வேர்ல்டில் யூ ஆர் கோயிங் டு லூஸ் a lot. Right? So you Yes, are the loser. So அதே மாதிரி டெய்லி போஸ்ட் போட்டே ஆகணுமா, ஏதாவது கட்டாயமா, அப்படி எதுவும் கட்டாயம்லாம் ஒன்றும் இல்லை. பட் அட் த சேம் டைம் யூ ஹாவ் டு டூ தட். நோ வே. இல்லை அப்படின்னா மக்கள் மறந்து போகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி எப்பப்பெல்லாம் போஸ்ட்டை போடலாம், இன்ஸ்டாகிராமுக்கான ஒரு டைமிங் எப்போ வேணாலும் போடலாம். பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி கண்டென்ட். அதுக்காக எல்லா விஷயமான எல்லா கண்டென்ட்டும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப உங்களோட ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும். ஏதோ ஒரு எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இதில் இருக்குது. புரியுது? தெர் இஸ் எ டிஃப்ரென்ஸ்.
எல்லா கண்டென்ட்டும் நீங்கள் போடணுன்ற அவசியம் இல்லை. பட் அட் தி சேம் டைம் இட் ஹேஸ் டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கண்டென்ட் எந்த கண்டென்ட் பண்ணலாம் அவங்க படிப்பாங்க. they will like you, they will follow you, and then after some time you can slowly market yourself, you can slowly market your products and services and through business account. ஸோ அது ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கான பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக அதை மாற்றி அண்ட் யூ ஹாவ் டு கோ ரெகுலர்லி, யூ ஹாவ் டு பில்ட் ரெகுலர்லி. ஏன் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட், டிஜிட்டல் கண்டென்ட் எல்லாமே யூ ஹாவ் டு கிரியேட் யுவர் ட்ரஸ்ட் ஃபேக்டர். ஸோ அந்த ட்ரஸ்ட்டில் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஃபார் தட் யூ ஹாவ் டு கிவ் சம்திங் ஃபார் த சொசைட்டி. நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த இப்போ நீங்கள் என்னோடய கண்டென்ட்டில் பார்த்தீங்க, என்னோடய இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கண்டென்ட், அதுக்கான அவ்வளோ உழைப்பு அதில் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இஃப் யூ ஹேவ் ஃப்ரீ டைம் ஜஸ்ட் பாருங்கள். அதில் அட் ரைட்டர் ஸ்ரீனிவாசனில் போயிட்டு எவ்வளோ கண்டென்ட் உள்ளே போட்டிருக்கோம், ஜஸ்ட் ட்ரை டு ரீட். ஓகே, ஏன்னா திஸ் இஸ் ஹவு யூ ஹேவ் டு பில்ட் யுவர் ஓன் ஃபாலோயர்ஸ், யுவர் ஓன் பிஸ்னஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம். இப்படி தான் எல்லா பிளாட்ஃபார்முமே ஒர்க் ஆகும். அதுக்கான டைம் சின்ன போஸ்ட்டாக இருந்தால் கூட அதுக்கு ரொம்ப மெனக்கெட்டு நீங்கள் செய்யணும். அது யூ ஹாவ் டு லைக் இட். ஃபஸ்ட் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அந்த கண்டென்ட், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதுக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுது அப்படின்னா இட் இஸ் ஒர்த். அதே மாதிரி டெய்லி யூ ஹாவ் டு என்கேஜ் பீப்புள், என்கேஜ் த ஃபாலோவர்ஸ். யூ ஹாவ் டு கிவ் சம்திங் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இனிஷியலி, அண்ட் தென் அதுக்கப்புறம் client will come back to you. புரியுதா? திஸ் இஸ் ஹவ் சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் எல்லாமே இப்படி தான் ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் சேயிங் தட் யூ ஹாவ் அ கண்டென்ட் ஓரியன்டட் பர்சன். புரியுதா? உங்களுக்கு கண்டென்ட் இருக்குது, ஸ்டஃப் இருக்குன்னு எப்படி புரிய வைப்பீங்க? த்ரூ யுவர் கண்டென்ட், த்ரூ யுவர் போஸ்ட், த்ரூ யுவர் வாட் யூ நோ. நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணும் உங்கள் போஸ்ட் மூலமாக. எல்லா விஷயத்தையும் 100% ரொம்ப ரொம்ப உண்மையாக அதில் இருக்கணும். அப்போ தான் இது ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ எனி பிஸ்னஸ் ஃபார் தட் மேட்டர், ரைட் ஃப்ரம் நைக்கி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தே ஆர் ஒர்க்கிங் வெரி வெரி பாசிட்டிவ்லி. ஸோ அதனால தான் இன்றைக்கும் சேல்ஸில் பெரிய டாப் லெவலில் இருக்காங்க. அப்படின்னா இஃப் யூ ஜஸ்ட் கோ ஃபார் நைக்கி ஃபாலோ இன் இன்ஸ்டாகிராம், அவங்களோட கண்டென்ட் எல்லாம் பாருங்கள். தே நெவர் ட்ரை டு செல் தேர் ப்ராடக்ட் in that, through that profile, but they will just showcase their product like anything. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா இப்போ நம்ம ஊரில் என்ன ப்ராடக்ட், எந்த யாருக்கு அதிகமாக ஃபாலோவர்ஸ், we need to analyze, we need to do lot of homework. So first we have to give something and then client will come back to you. You will get money for எல்லாத்துக்கும் உங்களுக்கான விஷயம் சேரும். பட் ஃபர்ஸ்ட் you have to give it back something, and then your expectations will be fulfilled. This is the concept. But digital marketing இதுதான் பெரிய, if you are an entrepreneur, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ நீங்கள் வைக்க போகிறீங்களா, if you want to become a businessman, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா this is how you have to do. But just in case if you are going to work for somebody else, ஏதோ ஒரு கம்பெனியில் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டராக ஒர்க் பண்ணாலும் this is how you have to showcase. இது நீங்கள் அவங்களுக்கு சொல்லித்தரணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு டூ. பூஸ்ட் யுவர் மார்க்கெட்டிங் வித் யூனிக் கண்டென்ட். இது எல்லாமே ஹவ் தே ஆர் யூஸிங். டோன்ட் மார்க்கெட் பிளைண்ட்லி, நோ ஹவ் கண்டென்ட் வில் பெர்ஃபார்ம் அஹெட் ஆஃப் டைம். திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் சேயிங், ரைட்? அண்ட் தென் ஒவ்வொரு கண்டென்ட் பெஸ்ட் டைம்னு இருக்குது. ஓகே, காலையில் ஒரு 8 மணி, அதுக்கப்புறம் ஈவினிங் 5 o'clock, அண்ட் தென் ஏர்லி மார்னிங் 2 o'clock எல்லாமே இருக்குது. பட் ஐ டோன்ட் பிலீவ் இன் தோஸ் டைமிங்ஸ். இஃப் யூ ஹாவ் த கண்டென்ட் ரைட், மேபி யூ கேன் ஸ்கெடியூல் இட். அது உங்களோட அன்றைக்கி தான் நான் பார்த்தோம் இல்லையா எப்படி ஸ்கெடியூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யூ கேன் ஸ்கெடியூல் யுவர் போஸ்ட், யூ கேன் போஸ்ட் இட் இந்த மாதிரி. இப்போ நான் சொன்ன டைமில் நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது தி என்கேஜ்மெண்ட் வில் பி ப்ராப்பர். ஏன் அந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் இருக்குது அந்த டைமில் அப்படின்னா, even it is not all the day in a week. எல்லா வாரமும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ மண்டே டியூஸ்டே இட்ஸ் a different strategy, Wednesday Thursday it's a different strategy, Friday Saturday Sunday it is going to be a different strategy.
Sunday is most engagement. Sunday engagement is more. Engagement will be high because most people will be on social media because அது வந்து ஒரு ஒரு வீக்கெண்ட் என்றுனாலையும் Holiday. Yes. exactly okay, and they will be accessing lot of things. Again, you have to follow regularly. You have to post it regularly. Very simple. And then the content should be a must. ஸோ என்ன மாதிரி அட்வான்டேஜ் இதில் இருக்கலாம்? அட்வான்டேஜுக்கு இருந்தாலும் நிறைய செவரல் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட் டசன்ட் ஒர்க் இன் டெஸ்க்டாப்பில் ஒர்க் ஆகாது. நம்ம பார்த்த மாதிரி இட்ஸ் நாட் லினக்ஸ். அகெயின் லினக்ஸோ இல்லை மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ கம்பேட்டிபிளாக கிடையாது. அது ஒன்று தவிர மற்ற எதுவும் பெரிய இதெல்லாம் இல்லை. இதில் இன்னொன்று என்னென்னா ஃபேக் யூசர்ஸ் நிறைய இருப்பாங்க. உங்களால் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. திடீர்னு வந்து உங்களை வந்து எங்கள் ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுங்கள், இவ்வளோ அஃபிலியேட் ஆகுங்க அப்படின்னு சொல்லலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஃபாலோவர்ஸ். ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். நாம தான் கண்டுபிடிக்கணும் அவங்களோட கண்டென்ட்டு, வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட். இதுலேயே வந்து நிறைய ஐ மீன் தேவையில்லாத கண்டென்ட் ஓரியன்ட் பீப்புளெலாம் வரலாம். வல்கர் கமெண்ட்ஸ், வல்கர் ஃபீட்பேக், வல்கர் பேஜ், அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் போகலாம். ஸோ வி நீட் டு அவாய்ட், வி நீட் டு டேக் இட் வெரி சீரியஸ்லி அண்ட் வி ஷுட் நாட் யூஸ் தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஷேரிங் ராங் இன்ஃபர்மேஷன் அது ரொம்ப தப்பு. இப்போ நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்டை வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் நிறைய விஷயம் சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லையா, ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஃபார்வர்ட் அந்த மாதிரி விஷயத்த இந்த மாதிரி சோஷியல் மீடியா அப்ளிகேஷனில் you should not do that since you are maintaining a business account. நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் இருக்கும்போது நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. எந்த விஷயத்தையும் ரொம்ப பார்த்து ரொம்ப பொறுமையாக தான் நீங்கள் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னாலே ரொம்ப நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா யூ காண்ட் உங்களோட ஃபாலோவர்ஸை தப்பாக நீங்கள் டைரக்ட் பண்ணக்கூடாது. ஃபைன். அதே மாதிரி ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட் தரேன் அவ்வளோ தரேன் பண்ணி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து அதையும் நீங்கள் பார்க்கணும். ஓகே, என்ன பண்ணக்கூடாது இந்த இன்ஸ்டாகிராமில்? there are 14 things. Yes, awkward user name. Don't set your profile to ப்ரைவேட்னு மாற்றிக்காதீங்க. அது ப்ரைவேட்னா அது வேறு மாதிரி கணக்கில் வந்துடும். ப்ரைவேட்னா ஃபாலோவர்ஸும் வந்து ப்ரைவேட்டாக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, அவங்க பப்ளிக்காக இருக்கலாம். ஸோ செட் யுவர் திங் ப்ராப்பர்லி. டோன்ட் பி லர்க்கர். வேறு எந்த லாங்குவேஜ் ஒரு மத்தியில் சாதாரண ஒரு விஷயமாக யூஸ் பண்ணாதீங்க. வித்தவுட் எ கேப்ஷன் டோன்ட் போஸ்ட் எனி திங். ஒரு டைட்டில், ப்ராப்பர் டைட்டில் இருக்கணும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். கேப்ஷனாக அந்த டிஸ்கிரிப்ஷன். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் போடாதீங்க. டோன்ட் ஓவர் யூஸ் ஆர் மிஸ்யூஸ் ஹேஷ்டேக்ஸ். ஹேஷ்டேக் வந்து நீங்கள் மினிமம் ஒரு 15 யூஸ் பண்ணலாம், மேக்ஸிமம் 30 தான் யூஸ் பண்ண முடியும். ஹேஷ்டேக் வந்து நம்ம வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஐ வாண்ட் டு கிவ் திஸ் கைண்ட் ஆஃப் ஹெட்ஸ்அப். அதுக்கு தான் இந்த செஷனை வந்து இருக்கலாம். ஏன்னா இன்ஸ்டாகிராம்னா என்ன, ஏன் யூஸ் பண்ணுறோம், அதுக்கான அப்ஜெக்டிவிட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி உங்களோட ஃபாலோவர்ஸை நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா யூ ஹாவ் டு இம்மீடியட்லி லைக் அண்ட் கிவ். அந்த வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. இட்ஸ் இஸ் நாட் லைக் தட். உங்களோட போஸ்ட்டை பிடிச்சி அது பண்ண இல்லை. இன்ஸ்டாகிராமோட இந்த தியரியை ரொம்ப ரொம்ப புதுசாகவும் ஐ திங்க் எப்படி மேனர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நேரில் பார்த்து ஒருத்தவங்க எப்படி பேசும்போது நம்ம ஒழுங்காக பேசி தேங்க்ஸ் இல்லை வெல்கம் பண்ணுறோமோ அது எல்லா விஷயமும் இங்கே பண்ணணும். அதே மாதிரி நிறைய பேரோட போஸ்ட்டோ இல்லை அவங்களோட கண்டென்ட்டை திருடுறதோ தட் இஸ் நாட் குட். அதே மாதிரி இமேஜஸை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரீ இமேஜஸ் தான் நீங்கள் எடுக்கணும். அதுக்கான ஒரு காப்பிரைட் இமேஜஸ் இருந்துச்சுன்னா யூ ஷுட் நாட் டேக் தட். ஓகே, அதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அதில் எப்படி ஃபோட்டோஸ்லாம் போஸ்ட் பண்ணுறாங்க, செல்ஃபிஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா செல்ஃபிக்கான ஒரு அப்ளிகேஷன் நிறைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட் இருக்குது. ஓகே, நிறைய பேர் அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இஃப் இட் இஸ் எ பர்சனல் அக்கௌண்ட் தட் இஸ் ஃபைன். பட் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் பிஸ்னஸ் அக்கௌண்ட் யூ ஷுட் பி டேக்கிங் வெரி கேர்ஃபுல். ஓகே, அதே மாதிரி போஸ்ட்டை வந்து நீங்கள் உடனே போடணுன்ற அவசியம் இல்லை. ஒரு நாளுக்கு வந்து எத்தனை போடலாம்,
எந்த கணக்கு கிடையாது. சி இட்ஸ் அ மியர் மார்க்கெட்டிங். எந்த ஒரு கணக்குமே இல்லை. பட் வெரி இம்பார்ட்டன்ட்லி யுவர் கண்டென்ட் ஷுட் பி வெரி வெரி ஹை. ஸோ அதுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன் என்னோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லேயே. நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் போனாலே பாதி விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும், எப்படி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை வந்து ஒரு ஆட்டோமேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஃபேஸ்புக்கோடையோ இல்லை ட்விட்டரோடையோ கனெக்ட் பண்ணி தான் ஆகணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஆடியன்ஸ் வேறு, ட்விட்டருக்கான ஆடியன்ஸ் வேறு, ஃபேஸ்புக்கான ஆடியன்ஸ் வேறு. இப்போது ஒரு 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 மெசேஜ், ஒரு கண்டென்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் நல்லா போகும், நல்ல என்கேஜ்மெண்ட் இருக்கும். பட் ஃபேஸ்புக்கில் அது மாதிரி இருக்காது. அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய என்கேஜ்மெண்ட் இருக்கும், போஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் இருக்காது. ஸோ இட் ஒர்க்ஸ் டிஃப்ரெண்ட்லி. உங்களோட கண்டென்ட் நிறைய, ஐ மீன் டிஸ்கிரிப்ஷன் நிறைய இருக்குது அப்படின்னா ஃபேஸ்புக்கில் அது நிறைய எடுக்கணும், பட் இன்ஸ்டாகிராமில் அது எடுக்காது. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ட்விக்ஸ், ஃபைன் டியூன், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். ஓகே, அதே மாதிரி ஃபாலோயர்ஸை வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதாவது நீங்கள் திருப்பி ஃபாலோ பண்ணும்போது யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். ஏன் அப்படின்னா அந்த ப்ரொஃபைல் என்னென்னே தெரியாது நமக்கு. சில சமயம் வந்து வேறு மாதிரி வல்கர் போஸ்ட்டோட விஷயத்துக்குலாம் நம்ம ஃபாலோவராக சேர்த்துக்குவோம். அவங்க திடீர்னு நம்மளோட போஸ்ட்டில் வந்து நம்மளோட விஷயத்தையே கெடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே, இட்ஸ் ஹேப்பனிங். நீங்கள் வெரி வெரி யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஆடியன்ஸஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் வெரி கேர்ஃபுல். எல்லாரையும் பிளைண்டாக ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, அதே மாதிரி அன்ஃபாலோ பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. எஸ்பெஷலி இதில் இன்னொரு கான்செப்டும் இருக்குது. அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஆரம்பிச்சுட்டு தே வில் பை, ஐ மீன் எப்படின்னா இப்போ பூஸ்ட் பண்ணுறோம் இல்லையா ஃபேஸ்புக்கில், அதே மாதிரி இதில் இன்னொரு கான்செப்டும் இருக்குது இன்ஸ்டாகிராமில், வில் பை ஃபாலோயர்ஸ் ஃபார் த காஸ்ட். அது ஒரு கான்செப்ட் இருக்குது, பட் டோன்ட் கோ ஃபார் இட். நீங்கள் ஃபாலோவர்ஸை காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் பூஸ்ட் யுவர் போஸ்ட், அவ்வளோதான். ரெகுலராக நீங்கள் பூஸ்ட் பண்ணணும். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உங்களோட கண்டென்ட்டை நீங்கள் விற்கணும், விச் இஸ் வெரி வெரி ட்ரூ. அதே சமயம் ஒரு ஃபேக் ஐடிஸை நீங்கள் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். ஃபேக் ஐடிஸ் இப்போ நிறைய பேர் இப்போது கிட்டத்தட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இது. நிறைய ஃபேக் ஐடிஸ் உள்ளே இருக்கும். அதை வந்து நிறைய பேர் அதை விற்பாங்க நிறைய கம்பெனிஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ஐடிஸ் நான் விற்கிறேன் அப்படின்னு வருவாங்க. ஒரு ஐடிக்கு வந்து ₹1. 10,000 நீங்கள் கொடுத்தீங்கன்னா 10,000 ஃபாலோவர்ஸ். பட் அந்த ஃபாலோவர்ஸ்னால உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன் அப்படின்னா, இஃப் யூ ஆர் டூயிங் அ வெரி குட் பிஸ்னஸ், யூ ஆர் செல்லிங் அ ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ், அந்த 10,000 பேர் அவங்க வாங்க மாட்டாங்க. ஸோ உங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு பில்ட் யுவர் ஆடியன்ஸ் பேஸ்ட் ஆன் த டேஸ்ட் ஆஃப் யுவர் கண்டென்ட். ஓகே, திஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். மற்ற காப்பிரைட் விஷயம்லாம் நம்ம லேட்டாக பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் வெரி மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் நான் வந்து எப்படின்னு சொல்கிறேன் நெக்ஸ்ட் கிளாஸில் இருக்குது. இப்போ வந்து அடுத்து அப்ளிகேஷன் ஓரியன்டாக நம்ம என்ன அப்படிங்கிறத நாளையிலேருந்து பார்க்கலாம். என்னென்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம், எதுக்கான ஒரு பெஸ்ட் அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ தட் நம்மளோட ஃபோட்டோவோ வீடியோவோ இமேஜோ அதில் வந்து இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுக்குன்னு ஒரு எப்படி இருக்கிறத ரொம்ப ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அதில் வந்து இப்போ ஒரு கண்டென்ட் நீங்கள் போடுறீங்க, நீங்கள் யூ கேன் ட்ரை வித் யுவர் பர்சனல் அக்கௌண்ட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டே அழகாக நீங்கள் ஒரு ஃப்ரேம் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கான ஒரு தீமை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்குன்னு ஒரு கலர் ப்ரிஃபிஷியன்சி இருக்கும், கலர் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். இந்த கலர் தான் எனக்கு வச்சா கரெக்டாக சூட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த மாதிரி ஒரு கலரை நீங்கள் பார்க்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், நீ என்னோட இப்போது ஐ மீன் ஆரம்பத்தில் போட்ட போஸ்ட்டுக்கும் இப்போ நான் போடுற போஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஜஸ்ட் லெட் மீ நோ என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் என்னோடய ப்ரொஃபைலை போய் பாருங்கள், அதுக்கப்புறமா நம்ம டிஸ்கஸ். ஓகே, அது எப்படி ப்ரொஃபைல் செலெக்ஷன், இப்போது நிறைய பேரோட ப்ரொஃபைல் செலெக்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ராபின் சர்மாவோட ப்ரொஃபைலை பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸப்ட் ஹிஸ் ஃபோட்டோஸ் மற்ற எல்லா கோட்ஸ் எல்லாம் பாருங்கள். இட் ஹேஸ் சம்திங். எல்லா இதுலேயுமே வந்து எல்லா போஸ்ட்லேயுமே வந்து ஒரு பிளாக் பேக்ரவுண்ட் இருக்கும். ஓகே, த சிமிலர் வே எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் திங். அது எல்லாம் அந்த ஃப்ரேம்லாம் கரெக்டாக உட்காரும். அது பார்க்கும்போது ஒரு அகெயின் அவங்களோட இமேஜோட ஒரு சேர்ந்து ஒரு விஷயத்தை போடுறது.
and then அவங்களோட ஃபாலோவர்ஸோட போஸ்ட் போடுறது, he just appreciate. So these kind of things, you need to understand how they are doing. Okay, so this is how இன்ஸ்டாகிராமுக்கான அந்த ஆடியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இட்ஸ் வெரி வெரி இட் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இதனோட யூசேஜ் அதிகமாக ஆகிட்டே இருக்கிறதுனால இதனோட ப்ராப்பராக இதுதான் அப்படின்னு எதையும் சொல்ல முடியாது. வி ஹாவ் டு ட்ரை அண்ட் கிவ் இட் எ ட்ரை, தட்ஸ் இட். ஸோ ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இட் செல்ஃப் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ஸோ கீப் ஆன் சேயிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து உடனே இது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அகெயின் நீங்கள் சொந்தமாக சில விஷயத்தை யோசித்து சில விஷயம் பண்ணணும். Then only it will make sense to others. Otherwise it doesn't make sense even for you. ஸோ இதோட நம்ம இன்றைக்கி கிளாஸை முடிச்சுக்கலாம். இந்த நாளைக்கு சேம் டைம் வில் மீட். அண்ட் மீன்வைல் நீங்கள் உங்களுக்கான கைண்ட் ஆஃப் ஹோம்ஒர்க் அப்படின்னா ஜஸ்ட் கோ அண்ட் செக் சம் ஆஃப் தி செலிபிரிட்டிஸ் ப்ரொஃபைல் இல்லை சம் ஆஃப் தி டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் ப்ரொஃபைல். ஈவன் worst கேஸ் சினாரியோ ஜஸ்ட் செக் மை ப்ரொஃபைல், வாட் ஐ ஹாவ் கிவன். அண்ட் அதே மாதிரி எந்தெந்த மாதிரி கண்டென்ட்லாம் நான் போடுறேன், எப்படி வந்து ஐ எம் ஜஸ்ட் என்கேஜிங் மை ஆடியன்ஸ், ஜஸ்ட் லுக் அரவுண்ட். ஃபைன். ஹலோ. ஓகே சார். ஓகே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஜஸ்ட் நாளைக்கு நம்ம அதை பேசிட்டு தான் நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகிறோம். ஓகே, அந்த அனாலிசிஸை முடிச்சதுக்கு பிறகு தான் நெக்ஸ்ட் விஷயத்துக்கு போகிறோம். ஜஸ்ட் ஆல் தி திங்ஸ் ஹவு வி ஆர் கோயிங். ஏன்னா நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே சாதாரண விஷயம் இல்லை. ஓகே, அதே மாதிரி ரொம்ப பெரிய விஷயமும் இல்லை, வெரி சிம்பிள். ரொம்ப சாதாரணமும் கிடையாது, அதே மாதிரி நம்மளால் பண்ண முடியாத அந்த அந்த இது விஷயமும் கிடையாது. வி ஆர் டூயிங் இட் அண்ட் வி ஆர் கோயிங் டு டூ இட். ஐ லைக் டு see somewhere you guys have to work as a digital marketer. இல்லை நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்க்கோ இல்லை if you have that ambition நீங்களே அந்த மாதிரி மாறலாம். இல்லை if you have the ambition to work on somebody else, நீங்கள் உங்களோட கெரியரை வந்து அப்லிஃப்ட் பண்ணலாம் through digital marketing. Okay, so we'll see tomorrow, right? Okay, sir. Thank you so much.